வணக்கம். பாடலாசிரியர் கந்தசாமி. இப்போது நம்ம கிராமிய பாடலாசிரியர் கிராமிய பாடலாசிரியர் நம்ம கிராமத்தில் தான் வாழ்கிறோம். மற்ற நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இல்லை எடிட் பண்ணி நல்லா சிறப்பாக காட்டுவாங்க. நிறைய நிறைய நல்ல பாடகர்கள் நிறைய பாடிட்டுருக்காங்க. அவங்களோட இணைஞ்சும் நானும் பாடிட்டுருக்கேன். கிராமிய பாடல் அந்த கிராமிய கலைஞர்களுடைய கூட்டமைப்பில் நானும் இருக்கேன். சங்கம் அமைப்புகள்லாம் இருக்கிறோம். இப்போது நம்ம இருந்தாலும் நம்ம நாட்டுப்புறம் தான் கிராமியம்னு சொல்கிறது. கிராமத்தார்கள் கிராமியம். அந்த நாட்டுப்புறத்தில் வரக்கூடிய கிராமத்தார்கள் வேலை செய்ய போகும்பொழுது இந்த கிராமிய பாடல்கள்லாம் பாடுவோம். களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த என்ன சூழலில் வாழ்கிறாங்களோ, என்ன சூழலில் அவங்க வேலை செய்கிறாங்களோ, அந்த களைப்பு, அந்த மகிழ்ச்சி, அந்த வெயிலில் நல்லா வேலை செய்வாங்க கிராமத்தில் உள்ளவங்க. அந்த வெயில் தெரியாமல் இருக்க கதைகளும் பாடல்களும், நையாண்டி மேளம்னு கூட கேள்விப்பட்டிருப்பியா. அதை அப்பெல்லாம் கலைகளாக உருவானது தான் அது. நையாண்டி கச்சேரிகள், விளையாட்டு, சிரிப்பு, விளையாட்டு, இப்படி பேசிட்டு விவசாய வேலைலாம் செய்யும்போது அந்த வெயில் தெரியாது, களைப்பு தெரியாது, வேலை செய்கிறதே தெரியாது அப்படிம்பாங்க. நல்லா கலாய்ச்சி நல்லா பேசி சிரிக்கிறவங்களாம் நிறைய இருப்பாங்க. அந்த கதைகளை கேட்டுக்கிட்டே மற்றவங்களும் வேலை செய்வாங்க. கிராம பாட்டு இருக்குங்க பார்த்தீங்களா. இந்த கிராம பக்கத்தில் உள்ள கிராமியத்தில் உள்ள பாட்டை தான் கிராமிய பாடல்கள், நாட்டுப்புறம். அந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து வாழ்வியல் முறையை நிறைய கற்பிக்குதுங்க. வாழ்வியல் முறைகளை நிறைய கற்பிக்குதுங்க. நம்ம வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்வு, அதோடைய ஒன்றிய கருத்துக்கள், தகவல்கள், கோப்புகள், இந்த வாழ்வியல் கருத்துக்களை நிறைய அது வந்து சொல்லும். அந்தந்த பகுதியில் கிராமத்தில் அவங்க வாழக்கூடிய வாழிடங்களில் உள்ள கருத்து தகவல்களை அந்த பாட்டுகள் மூலமாகவே கதையாகவும் விளையாட்டாகவும் அவங்க சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், பேச்சுவார்த்தைகள், அந்த செய்திகள், அது ஒரு ஊடகம். பெரிய அந்த ஹட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஹட்ஸ் கிடச்சிருச்சு அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் கூட ரொம்ப கிராம மக்கள் விவசாய வேலை செய்யும் பொழுது தகவல்கள் வந்து கிடைக்கும். அதை வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சினிமாக்கள்லாம் பார்த்தாக்க அந்த சினிமா எடுக்கக்கூடியவங்க அதை அந்த தொழில்களில் உள்ளவங்க கிராமங்களில் வந்து கிராம மக்கள் வேலை செய்கிறத வந்து பார்த்துட்டு, அந்த ஏரியா விசிட்லாம் பார்த்துட்டு, லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க அதை அந்த வாழ்வியல் முறைகளை பார்த்து கண்டுணர்ந்து படமாக எடுப்பாங்க. வாழ்வியல் முறைகளை கண்டுணர்ந்து படமாக எடுப்பாங்க. அந்த படமாக எடுக்கக்கூடியதில் நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். கிராம கருத்துக்கள் நிறைய கிடைக்கும். முக்கியமான கருத்து, இன்றைய அபிவிருத வளர்ச்சிக்கு வந்து கிராமங்களுடைய கருத்து பகிர்வுகள் ஒவ்வொன்றும் ஞானமாக இருக்கும். அந்த கிராமத்தர்கள் அந்த வேலை செய்யும் பொழுது பேசிக்கிறது ஒவ்வொன்றுலையும் ஒரு கருத்து இருக்கும், புதுமை கருத்து இருக்கும், வாழ்வியல் கருத்து, ஞான கருத்துக்கள் அடங்கியிருக்கும். அந்த ஞான கருத்துக்கள்லாம் கண்டுபிடிச்சு தான் நிறைய திரைப்படங்கள்லாம் அபிவிருத வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நம்ம பேசும் படம் அமைந்த காலத்திலேருந்து பேசும் படத்துக்கு முந்தைய படங்களும் ஊமை படம்னு சொல்லுவாங்க. அது ஊமை படம் அப்படின்னு படம் மட்டும் இருக்கு. அப்புறம் பேசும் படம் வந்துச்சு. அப்புறம் இசைகள் கூட்டினாங்க. அப்புறம் கதைகளில் கருத்து கதைகள் பார்த்தாங்க. அதன் பிறகு பார்த்தாக்க அது தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த கருத்து கதைகள், தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த வல்லுநர் கதைகள், தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த இசை யுக்தி, இசை சாம்ராஜ்யமே உருவானுச்சு. அந்த இசை சாம்ராஜ்யத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதுமை கருத்துக்களை, சமுதாய கருத்துக்களை செலுத்தி இன்று தமிழக சினிமாவிலிருந்து, அது அல்லாத தமிழக பாடல்களிலிருந்து, தமிழ் திரைப்பட பாடல்களிலிருந்து எல்லாம் சமுதாய வளர்ச்சியை மேம்படுத்தி உலகே வியக்கக்கூடிய வகையில், தமிழர்களை பார்த்து உலகே வியக்கக்கூடிய வகையில், தமிழர் சமுதாயம் தலைநிமிரக்கூடிய வகையில் இந்த மீடியா ஊடகம்
திரை ஊடகம் நிறைய வழிமுறைகளை கற்பித்து உள்ளது. இதற்கு நாட்டுப்புறம் மிகப்பெரிய காரண காரியமாக அமைஞ்சிருக்குது. கிராமிய கலைகள், கிராமிய கலையை செலுத்துபவர்கள் கலையவே புதுசு புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இப்படிலாம் நம்ம செய்யணும் அப்படின்னு புதுசு புதுசாக கிராமிய கலைகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாம் அந்த தொழில் முறையாக மாறும்போதற்கு நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க. அறிவியல் பூர்வமாக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விவசாய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு விவசாய விலைகளை பார்த்துக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து அந்த கருத்துக்களை எடுத்து 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 கோர்வையாக்கி அதை ஒரு தொகுப்பு புத்தகமாக மாற்றி அந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டே பல கதைகள், பல கருக்களை உடைய திரைக்கதை எல்லாமே உருவாகியிருக்குது. பல பாடல்கள், பல நாட்டுப்புற பாடல்கள் சாதனை படைத்தவையாக உள்ளன. பல நாட்டுப்புற மக்களின் வாழ்வியல் முறையாவை கற்பித்தாலும் உலகியலுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் திரை ஊடகமும் பாடல்களும் சென்றடைஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அறிவாக்குமையும் எண்ண ஓட்டங்களையும் அறிவியல் சிந்தனைகளையும் மேம்படுத்தி கொடுத்துருக்குது. காலத்தினுடைய வளர்ச்சிக்கு, காலத்தினுடைய வெகு விரைவான விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சிக்கு கிராமிய பாடல்கள் பெருந்துணை புரிந்துள்ளன. அந்த கிராமிய பாடல்களுக்கு சேவையாற்றுவதில் நானும் பெருமிதம் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா கிராமிய பாடல்களில் இப்போ பல கலைஞர்கள் கச்சேரிகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், நிறைய கச்சேரிகள் நம்ம யூடியூப் சேனல்லாம் கூட பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு கருத்தை அந்த மேடையில் நடிக்கும் பொழுதெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கருத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நாடகங்கள், அதில் உள்ள கதைகள், அவங்க பேசக்கூடிய வசனங்கள் சிரிப்போட சிந்தனையும் தூண்டும். நம்ம அப்போ நான் கிராமத்தான் நாட்டுப்புறத்தான் நான் இப்படி தான் இருப்பேன். என்னோடய தகவல் நான் சொல்கிறேன். என்னுடைய பர்சனல் நான் இப்படி தான் இருப்பேன். நான் விவசாய வேலையை பார்ப்பேன். விவசாய வேலையை பார்த்துக்கிட்டே பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, இப்படி தான் நான் வாழ முடியும். இது என்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம்பரியத்தை கையாள்வாங்க. இது என்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்றி போன ஒன்று. சின்ன வயசுலேருந்து விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு வெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி வெயிலில் வேலை பார்த்து வேலையோடு சேர்ந்த படிப்பு, ஓய்வு நேரங்களில் படிக்கிறது, மற்ற நேரம் விவசாய வேலை, அது கை வந்த கலைங்கிற மாதிரியே ஒன்றி போணுச்சு. ஏன்னா நம்ம விவசாயம் செஞ்சோம்னா தான் நல்லா சாப்பிட்லாம், அதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்கம் எல்லா மக்களுக்குமே ஓரளவு பெரும் வசதி படைத்தவர்களை தவிர மீது எல்லாருக்கும் ரேஷன் கார்டு அமைச்சு கொடுத்து அரிசி கொடுக்குறாங்க. அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய், உப்பு, அதில் இதர பொருட்கள், குடும்பத்துக்கு தேவையான சமையல் பொருட்கள் அத்தனையுமே அரசாங்கம் கொடுக்குறாங்க. நானும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இயல்பு நம்ம வாழ்க்கை சமுதாயத்துக்கு நாட்டுப்புற கலைஞர்கள்ங்கிறவங்க மிகப்பெரியவர்கள். என்னை விட பெரிய கலைஞர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. பெரிய பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், நல்ல பெரிய ஞானிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் நானும் செஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்படி இருந்தாலும் நம்ம அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்மளோட அனுபவங்கள் தானே. ஒவ்வொரு கலைஞர், கவிஞர், பல்துறை பன்முக கலைஞர்கள் இருக்காங்க. பன்முக வித்தை கலைஞர்கள் இருக்காங்க, வித்தகர்கள். அவங்களோடலாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட நம்மளும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன போலவே வாழ்த்துக்கள். வணக்கம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம். போயிட்டு வாங்க. முக்கியமான ஒரு தகவல் இருக்கேன். இப்போ ஒரு விவசாயி காய்கறி வியாபாரி போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது
நம்ம இயல்பு வாழ்க்கை, இயல்பு கருத்துக்களை நான் சொல்கிற மாதிரி இருக்கேங்க. இயல்பாக நம்ம என்ன அன்றாட வாழ்க்கை என்னவோ அதை நம்ம அதை சந்தையை தெரியப்படுத்துறதுல தவறு கிடையாது. அதை நம்ம முடிஞ்ச வரையும் சிறப்பாக நான் கொடுக்குறதுக்கு முடிவில் இருக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க நம்ம நிறைய தொழில் இருக்குங்க. என் கையில் நிறைய தொழில் செஞ்சுக்கிட்டு கலையையும் ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நிறைய தொழில் இருக்குது. கலையும் ஒரு தொழிலாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா கலைங்கிறது பொதுவானது. அது ஒரு உளவியல் கோட்பாடு. மனிதர்களை ஏன் மரம், செடி, கொடி, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விலங்குகள், விலங்கு இனங்கள், நல்ல வீட்டு விலங்கினங்கள், ஆடு, மாடு, நாய், பூனை, கோழி கூட டான்ஸ் ஆடுது. நம்ம பார்க்குறோம் தானே. கலைஞர்கள் வந்து படத்துலலாம் காமிச்சிட்டு தானே இருக்காங்க. படத்துலலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. கோழி சண்டை, கோழிக்கு பயிற்சி கொடுத்ததுனால தானே, அந்த கோழி முறையான பயிற்சியை எடுத்ததுனால தானே அந்த கோழி சண்டை நடக்குது. கோழி சண்டை கரெக்டாக அது அந்த பக்குவத்தை அடையுது. இந்த மாதிரி குரங்கு பார்த்தாக்க கரெக்டாக சின்ன வண்டி இழுத்துட்டு போயிட்டு பாப்பாலாம் கூட்டு வர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் நான் பயிற்சி, முறையான பயிற்சி, நல்ல பக்குவப்பட்ட நாலேஜ் எத்திக்ஸ் அதை வந்து அந்த ஆனால் அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்க முடியுது. ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய ஒன்று தான். குரங்கிலிருந்து பிறந்தானா மனிதன் குரங்கை படைத்தானா அப்படிலாம் வந்து அற்புதமான வரிகள்லாம் கவிஞர்கள்லாம் எழுதி நம்ம சந்தேகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுலேயே அறிவியல் இருக்குது பார்த்தீங்களா? அதாங்க, அதுதான் அறிவியல் நோக்கம். ஒவ்வொன்றுலையும் வந்து அறிவியல் நோக்கம். அப்போ அதை வந்து பாருங்கள், அது அறிவியல் ஞானத்தோடு எடுத்து பார்ப்பாங்க. சயின்டிஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு பாடல்கள்லையும் கட்ஸு கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி என்னோடய தகுந்த மாதிரி என்னுடைய கருத்துப்படி, கொள்கைப்படி, என்னோடது கொள்கையை தான் சொல்கிறேன். நம்ம விவசாய வேலை சின்ன வயசுலேருந்து விவசாய வேலை பார்த்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராமிய பாடல்கள் இப்படிலாம் கற்று வந்ததுனால நம்ம இந்த கிராமிய தொழிலில் வந்து எந்த நிலைமைக்கு வந்தாலும் விடக்கூடாது இந்த விவசாய வேலைகளை. ஏன்னா இந்த விவசாயிகள்ங்கிறவங்க ரொம்ப பெரிய கடவுள். அவங்க வந்து பாருங்கள், நான் என்னைய கடவுள்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கடலை பருப்பு இது விளைய வச்ச பிறகு நம்ம கடலை செடியெல்லாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த விளைய வச்ச பிறகு இப்போ எண்ணெய் ஆட்ட போகிறேன்.